11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எக்ஸசைஸ் 3.1 ட்ரிக்னாமெட்ரி தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 5th சம் வந்து பார்க்க போகிறோம். சம் நம்பர் 5. ஸோ இதில் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் காஸ் பவர் ஆல்ஃபா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் சைன் பவர் 4 ஆல்ஃபா டிவைடட் பை சைன் ஸ்கொயர் பீட்டா, அதாவது காஸ் பவர் 4. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் வந்து நமக்கு என்ன ப்ரூவ் பண்ணணும்னா, சைன் பவர் 4 ஆல்ஃபா ப்ளஸ் சைன் பவர் 4 பீட்டா அப்படின்னு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். கொடுத்துருக்கதை ஃபஸ்ட்டு நம்ம காப்பி பண்ணி எழுதிக்கலாம். காஸ் பவர் 4 ஆல்ஃபா பை காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் சைன் பவர் 4 ஆல்ஃபா பை சைன் ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு 1. இந்த கொடுத்துருக்கதை வச்சு தான் நம்ம இந்த ரெண்டுமே ஃபைன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன கொண்டுட்டு வரணும், ப்ரூவ் பண்ணணுன்றதை நம்ம எடுத்துகிட்டு வரணும். அதாவது சைன் பவர் 4 ஆல்ஃபா ப்ளஸ் சைன் பவர் 4 பீட்டா அப்படிங்கிற நம்ம ஒரு எக்ஸ்பிரஷன் லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு வந்துட்டு மித்தது எல்லாமே நம்ம வந்து 2 சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் பீட்டாங்கிறது ரைட் சைடில் கொண்டு வர மாதிரி நம்ம இந்த எக்ஸ்பிரஷனை வந்து கன்வெர்ட் பண்ணணும். எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம யோசித்து பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம இதை என்ன பண்ணணும்னா, கீழே இருக்க வேல்யூவை எல்சிஎம் எடுக்க போகிறோம். எல்சிஎம் எடுத்தால் கீழே இருக்கிறது ரெண்டுமே வேறு வேறு நம்பர், அதனால் சைன் ஸ்கொயர் பீட்டா காஸ் ஸ்கொயர் பீட்டா, ஸோ ரெண்டையுமே எழுதிட்டு இங்கே இருக்க வேல்யூஸை அப்படியே க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னா, சைன் ஸ்கொயர் பீட்டா காஸ் பவர் 4 ஆல்ஃபா ப்ளஸ் சைன் பவர் 4 ஆல்ஃபா காஸ் ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். அடுத்தது நம்ம என்ன ஸ்டெப்பில் பண்ணுவோம்னா, இந்த வேல்யூவை இங்கே 1 கூட மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம். ஸோ அதை வந்து நான் டேரெக்டாக இந்த ஸ்டெப்பில் அப்படியே நான் அழிச்சிட்டு காப்பி பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் பீட்டா காஸ் ஸ்கொயர் பீட்டா இப்படி இங்கே வந்துடுமா. இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் நம்ம இதை வந்து பிரிக்கணும். ஸோ எப்படி பிரிக்கணும் அப்படின்னு பாருங்கள். இப்போ நமக்கு சைன் பவர் 4 ஆல்ஃபான்னு நமக்கு கிடைக்கணும். இங்கே நமக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ரெஷனில் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு காஸ் பவர் 4 ஆல்ஃபா இருக்குது. இது நம்ம சைன் பவர் 4 ஆல்ஃபா மாதிரி கன்வெர்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த சைன் ஸ்கொயர் பீட்டாவை என்ன பண்ண போகிறோன்னா அப்படியே வச்சுக்கலாம். சைன் ஸ்கொயர் பீட்டாவை அப்படியே வச்சுக்கலாம். இந்த காஸ் பவர் 4 ஆல்ஃபாவை என்ன பண்ண போகிறோன்னா 1 மைனஸ் சைன், இது வந்து காஸ் பவர் 4 ஆல்ஃபானா இதை நம்ம வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபார்முலா, அதாவது காஸ் பவர் 4 ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா த ஹோல் ஸ்கொயர், கரெக்டாக? இதுதான் நமக்கு இந்த மாதிரி வரும். இப்போது இந்த காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபாவை நம்ம எப்படி எழுதலாம்னா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாமா? ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக இந்த ஸ்டெப்க்கு அப்புறம் இந்த ஸ்டெப் எழுத போகிறோம். அதை தான் இங்கே எழுதுகிறோம். 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா தான் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே எழுதியாச்சு. ப்ளஸ் இங்கே என்ன இருக்குன்னா சைன் பவர் 4 ஆல்ஃபா காஸ் ஸ்கொயர் பீட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்குது. இங்கே சைன் பவர் 4 ஆல்ஃபாவை அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? நமக்கு எல்லாமே ப்ரூவ் பண்ணுறதுக்கு இருக்கிறதுல வந்து காஸே இல்லை, எல்லாமே சைன் தான் இருக்குது. ஸோ அதனால் காஸை வந்து நம்ம எல்லாமே சைன் டேர்ம்ஸில் மாற்றிக்க போகிறோம். அப்போ 1 மைனஸ் இதை வந்து சைன் ஸ்கொயர் பீட்டா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றியாச்சு. இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சைன் ஸ்கொயர் பீட்டா இருக்குது. இங்கே இருக்க அந்த ரைட் சைடில் இருக்குதுல்ல அந்த வேல்யூ, அதாவது காஸ் ஸ்கொயர் பீட்டா, இதை வந்து நான் என்ன மாற்றிக்கிறேன்னா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா அப்படின்னு நம்ம இதையுமே மாற்றியாச்சு. இப்போ எல்லாத்தையுமே நம்ம சைனில் மாற்றியாச்சு. இப்போ நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ண வேண்டியதான். இப்போ பாருங்கள், சைன் ஸ்கொயர் பீட்டா இதை வந்து a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இதை பிரித்து எழுதிக்கலாம். அப்போது 1 ஸ்கொயர், a ஸ்கொயர்னால் 1 ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் 1 ப்ளஸ் b ஸ்கொயர் வந்து சைன் பவர் 4 ஆல்ஃபா. அடுத்தது பார்த்திங்கன்னா மைனஸ் 2ab-னா 2 சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே சைன் பவர் 4 ஆல்ஃபா மைனஸ் இங்கே என்ன இருக்குதுன்னா சைன் ஸ்கொயர் பீட்டா சைன் பவர் 4 ஆல்ஃபான்னு இருக்குது. அப்போ நம்ம அதை அப்படியே கம்பைன் பண்ணி எழுதிக்கலாம். அப்போ சைன் பவர் 4 ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் பீட்டா உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஒன்றுமே பண்ணல, 1 கூட மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ அதே வேல்யூ வரும். அதுக்கப்புறம் நம்ம இந்த ரெண்டாவது வேல்யூ கூட மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இங்கே அதே மாதிரி சைன் ஸ்கொயர் பீட்டா உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம். அதுக்கப்புறம் இங்கே இது கூட மல்டிப்ளை பண்ணுறோம். மைனஸ் இங்கே ரெண்டுமே நமக்கு இருக்கிறதுனால சைன் பீட்டா தானே இருக்குது. அப்போ பவரில் இருக்கிறது வந்து 4 நமக்கு கிடச்சிரும், ஆட் ஆகும். இப்போ இந்த மாதிரி நமக்கு கிடச்சிருக்குது. இப்போ இதுக்குள்ளே இருக்கிறத வந்து நம்ம அதே மாதிரி உள்ளே எடுத்துகிட்டு போகலாம். அப்போ இங்கே இருக்கிறதையும் அதே மாதிரி நம்ம இந்த சைனை உள்ளே எடுத்துகிட்டு போகலாம். இந்த 3 டேர்ம் இருக்குது, 3 டேர்ம்குள்ளேயும் எடுத்துகிட்டு போகணும். அப்போ சைன் ஸ்கொயர்
beta plus sin power 4 alpha sin square beta minus 2 sin square alpha sin square beta. இப்போ இது ஃபுல்லாக வந்துருச்சு. அடுத்தது பேலன்ஸ் இருக்குது sin power 4 alpha இந்த எக்ஸ்பிரஷன் ப்ராக்கெட்க்கு அப்புறம் இருக்க எக்ஸ்பிரஷனை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். sin square beta equal to sin square beta minus sin power 4 beta நம்ம காப்பி பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இங்கே sin square beta இங்கே sin square beta ஈக்குவல் டு நடுவில் ஈக்குவல் டு தாண்டி ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக இருக்குது. இந்த ரெண்டையுமே கேன்சல் பண்ணியாச்சு. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்குது? sin power 4 alpha sin square beta. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஒரே பக்கமே ப்ளஸ் அண்ட் மைனஸில் இருந்தால் அதையுமே நம்ம கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் ஆகிடுச்சா? இப்போ நமக்கு பேலன்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். minus 2 sin square alpha sin square beta plus sin power 4 alpha equal to minus sin power 4 beta. ரைட் சைடில் இது மட்டும் நமக்கு பேலன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த 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 இதை நம்ம இந்த சைடு எடுத்துகிட்டு வர போகிறோம். அப்போ இந்த -2 வேல்யூவை வந்து நம்ம இந்த சைடு எடுத்துகிட்டு வர போகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா sin power 4 alpha இங்கே மைனஸில் இருக்குது இந்த சைடு வரும்போது ப்ளஸ் sin power 4 beta அப்படின்னு நமக்கு வந்துடும். ஈக்குவல் டு இப்போ இந்த டேர்ம் அந்த சைடு போகும்போது ப்ளஸில் வரும். அப்போ +2. அப்போ +2 இஸ் நத்திங் பட் 2 sin square alpha sin square beta. இப்போ நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும் இந்த இடத்துல. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ரெஷன் இதுதானே நம்ம இங்கே கீழே வந்திருக்கு நமக்கு ஆன்சராக. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. இந்த சம்மை நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. அடுத்தது இப்போ நம்ம இந்த இதை வச்சு எப்படி நம்ம செகண்ட் இதை கொண்டுட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கிவனில் நமக்கு என்ன இருக்குதுன்னா cos power 4 alpha plus sin power 4 alpha கீழே வந்து cos square beta இங்கே sin square beta equal to 1 இருக்குது. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த வேல்யூ இருக்குதுல்ல இதில் வந்து நமக்கு அதே மாதிரி எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஃபஸ்ட்டு அங்கே ஃபாலோ பண்ண அதே ஸ்டெப் தான் பண்ணுறோம். sin square beta cos square beta க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு sin square beta cos power 4 alpha plus sin power 4 alpha cos square beta equal to 1. அடுத்த ஸ்டெப்பில் இதை நம்ம இங்கே எடுத்துகிட்டு போவோம். அதை நான் டேரெக்டாக ஸ்டெப் எழுதாமல் நான் இங்கே வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டு cos square beta sin square beta. ஓகேவா? இப்போ இந்த ஸ்டெப்க்கு அப்புறம் நமக்கு இந்த ரெண்டாவது இதை தான் நம்ம பார்க்கணும். ரெண்டாவது இதில் நமக்கு cos power 4 beta அப்புறம் cos square alpha டிவைடில் வருது. அடுத்தது sin power 4 beta டிவைடட் பை sin square alpha equal to 1. ஸோ இதை தான் நம்ம இந்த இடத்துல வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும்னா இந்த டேர்மை வந்து எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு யோசிக்கணும். இங்கே நமக்கு நம்ம சைனை வந்து பிரிக்க போகிறோம். அதாவது sin square பீட்டாவுக்கு பதிலாக ஃபார்முலா எழுத போகிறோம். அப்போ 1 மைனஸ் cos square beta. சரியா? அடுத்தது பேலன்ஸ் வெளில இருக்குது cos power 4 alpha ப்ளஸ் இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு sin power 4 alpha இருக்குது, cos square beta இருக்குது. ஸோ cos square beta நம்ம டச் பண்ண தேவையில்லை. sin power 4 alpha நம்ம இந்த இடத்துல பிரிக்க போகிறோம். அப்படியே மாற்றி பிரிக்கிறோம். அப்போ வந்து நமக்கு இந்த இடத்துல என்ன கிடைக்குன்னா 1 மைனஸ் sin ஸ்கொயர்னால் நமக்கு இந்த இடத்துல cos வரும். cos square alpha the whole ஸ்கொயர்னு வரும். இங்கே பவரில் 4 இருந்துச்சுன்னா நான் அதே தானே சொல்லியிருக்கிறேன். என்னென்னா sin power 4 alpha பிரித்தோன்னா 1 இதுக்கு முன்னாடி ஸ்டெப் எப்படி வரும்னா sin square alpha the whole ஸ்கொயர் வரும். அப்போ sin ஸ்கொயர் பிரிக்கும் போது 1 மைனஸ் cos square alpha whole ஸ்கொயர் வருமா? ஸோ அந்த ஸ்டெப்பை நம்ம டேரெக்டாக இங்கே எழுதியாச்சு. ஸோ வெளியில் வந்து நமக்கு cos square beta இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் அப்படியே நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா cos square beta இங்கே வந்து sin square beta. இங்கே நம்ம சைனை பிரிக்க போகிறோம். cos square beta சைனை பிரித்தோம்னா 1 மைனஸ் cos square beta. அங்கே பிரித்ததை அப்படியே நம்ம மாற்றி பிரிக்கிறோம். இதுக்கப்புறம் நம்ம இந்த டேர்மை உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கமும் cos power 4 alpha ஓகே மைனஸ் cos
இங்கே வந்து ஆல்ஃபா இருக்குது, இங்கே பீட்டா இருக்குது. ஸோ அதனால் cos பவர் 4 ஆல்ஃபா அப்புறம் cos ஸ்கொயர் பீட்டா கரெக்டாக எழுதிக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபார்முலாவில் பிரிக்க போகிறோம். a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். அப்போ a ஸ்கொயர்னா 1, b ஸ்கொயர்னா cos பவர் 4 ஆல்ஃபா. ஓகேவா? மைனஸ் 2abனா மைனஸ் 2a வந்து 1 தான். ஸோ அதனால் b மட்டும் எழுதிக்கலாம், cos ஸ்கொயர் ஆல்ஃபா. ஓகே, வெளியில் என்ன இருக்குது? cos ஸ்கொயர் பீட்டா இருக்குது. அதே மாதிரி ரைட் சைடில் பிரிக்கும்போது நமக்கு cos ஸ்கொயர் பீட்டா மைனஸ் cos பவர் 4 பீட்டா. ஓகேவா? இப்போ நமக்கு cos பவர் 4 ஆல்ஃபா மைனஸ் cos பவர் 4 ஆல்ஃபா cos ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் இப்போ இந்த டேர்மை இந்த 3 டேர்ம் கூட நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதணும். அப்போ cos ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் இங்கே வந்து ஆல்ஃபா அண்ட் பீட்டா தனித்தனி எழுதணும். cos பவர் 4 ஆல்ஃபா cos ஸ்கொயர் பீட்டா மைனஸ் 2 cos ஸ்கொயர் ஆல்ஃபா cos ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு cos ஸ்கொயர் பீட்டா மைனஸ் cos பவர் 4 பீட்டா. இப்போ நமக்கு இங்கே ஒரே மாதிரி என்னெல்லாம் வந்திருக்குதோ அதை வந்து நம்ம கேன்சல் பண்ணணும். இப்போ நமக்கு இங்கே பார்த்திங்கன்னா எதெல்லாம் ஒரே மாதிரி வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த டேர்ம் நமக்கு ஒரே மாதிரி இருக்குது, ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து இருக்கிறதுனால ஸோ இது நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த டேர்ம் ஈக்குவல் டுவை தாண்டி ஒரே மாதிரி வந்திருக்குது. ஸோ அப்போ இந்த டேர்ம் அங்கே போகும்போது மைனஸில் வரும். ஸோ கேன்சல் பண்ணியாச்சு. அடுத்தது நமக்கு பேலன்ஸில் என்ன இருக்குதோ அது எல்லாத்தையும் எழுதிக்கலாம். cos பவர் 4 ஆல்ஃபா மைனஸ் 2 cos ஸ்கொயர் ஆல்ஃபா cos ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் cos பவர் 4 பீட்டா. சரியா? இதுவரை நம்ம காப்பி பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நம்ம இந்த வேல்யூவை வந்து மாற்றி அரேஞ்ச் பண்ணி நம்ம கரெக்டாக அந்த இதுக்கு வந்து நம்ம கொண்டுட்டு வரணும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வேல்யூ மட்டும் நம்ம இந்த சைடு எடுத்துகிட்டு வரோம். அப்போ cos பவர் 4 ஆல்ஃபா மைனஸ் 2 cos ஸ்கொயர் ஆல்ஃபா cos ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் cos பவர் 4 பீட்டா ஈக்குவல் டு 0. ஸோ அந்த மைனஸ் டேர்ம் இந்த சைடு வரும்போது நமக்கு என்ன ஆயிடுச்சு? ப்ளஸ் டேர்மாக ஆயிடுச்சு. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து பாருங்கள். இங்கே cos பவர் 4 ஆல்ஃபா விட்டு எழுதலாம், cos ஸ்கொயர் ஆல்ஃபா த ஹோல் ஸ்கொயர் எழுதலாம், மைனஸ் 2 cos ஸ்கொயர் ஆல்ஃபா cos ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் இதை எப்படி எழுதலாம்னா cos ஸ்கொயர் பீட்டா த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா? ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்க்கு அப்புறம் a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் பிரிச்சுக்கலாம். அதாவது a என்னது நமக்கு cos ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் cos ஸ்கொயர் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. அப்புறம் ஸ்கொயர் அந்த சைட் போகும்போது நமக்கு cos ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் cos ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு 0. அப்புறம் cos ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் cos ஸ்கொயர் பீட்டா வந்து எடுத்துகிட்டு போனால் ஈக்குவல் டு cos ஸ்கொயர் பீட்டா. ஸோ cos ஸ்கொயர் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு cos ஸ்கொயர் பீட்டா அப்படின்னு சொல்லி நமக்கு கிடச்சிருக்குது. இதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஈக்குவேஷன் 1 என்ன பண்ணலான்னா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா. ஸோ இதிலிருந்து நமக்கு 1 மைனஸ் sin ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு 0. இப்போ நமக்கு இங்கே 1 அண்ட் 1 கேன்சல் ஆகிடுச்சு. அப்போது சைன் ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. ஸோ அப்போது சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு இட்ஸ் நத்திங் பட் சைன் ஸ்கொயர் பீட்டா, ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்தாச்சு. இப்போ இந்த 1 அண்ட் 2 வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கிறது என்னதுன்னா நமக்கு cos பவர் 4 பீட்டா பை cos ஸ்கொயர் ஆல்ஃபா அதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். கொடுத்துருக்க அந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். என்ன ப்ரூவ் பண்ணணுமோ அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணி செக் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் 1 வருதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம். சரியா? இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு cos பவர் 4 பீட்டா பை cos ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் பவர் 4 பீட்டா பை சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. ஸோ இது நமக்கு 1 வரணும். ஸோ இப்போ cos பவர் 4 பீட்டாக்கு பதிலாக cos பவர் 4 ஆல்ஃபான்னு எழுதிக்கிட்டேன். இங்கே cos ஸ்கொயர் ஆல்ஃபா. அதே மாதிரி இங்கே இந்த சைடு நமக்கு ஆல்ஃபாவை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்போது சைன் பவர் 4 பீட்டாக்கு பதிலாக சைன் பவர் 4 ஆல்ஃபா. ஸோ சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா 4 cos ஆல்ஃபா இருக்குது, கீழே 2 cos ஆல்ஃபா இருக்குது. அப்போது
ரெண்டுத்துக்கும் 2 கேன்சல் பண்ணிட்டா பேலன்ஸ் 2 இருக்கும். அதே மாதிரி இங்கே ரெண்டுத்துக்கு 2 கேன்சல் பண்ணிட்டா பேலன்ஸ் 2 இருக்கும். அப்போ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா இருக்குமா. ஸோ சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா 1. ஸோ அதே தான் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இது என்னது RHS. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ். லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம டிரைவ் பண்ணும்போது நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க அந்த 1 கிடச்சிருச்சு. ஸோ நம்ம இந்த சம்மை ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகேவா. இப்போ நம்ம இதில் ஒன்று சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம இங்கே ரெண்டாவதுல வந்து இந்த கொடுத்துருக்க இது வந்து கிவன்லேருந்து நம்ம இந்த மாதிரி பிரித்து கன்வெர்ட் பண்ணி இந்த ஸ்டெப் வரைக்கும் நம்ம கொண்டுட்டு போனோம். கரெக்டாக. இப்போ இங்கே நம்ம பிரிக்கும் போது நம்ம என்ன பண்ணோன்னா போன அந்த ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் பிரிக்காத அந்த நம்பரை வந்து நம்ம பிரித்து கொண்டு வந்தோம். கரெக்டாக. இதுவே நம்ம இந்த காஸ் பவர் 4 ஆல்ஃபாவை பிரித்தோன்னா நமக்கு இந்த ஸ்டெப் கிடைக்கும். அதாவது ஈக்குவேஷன் 1 கிடைக்கும். சரியா. அப்போ அந்த ஈக்குவேஷன் 1லேருந்து இது எப்படி டிரைவ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இன்கேஸ் நீங்கள் இந்த ஸ்டெப்பை பிரிக்காமல் சைன் ஸ்கொயர் பீட்டாவை பிரிக்காமல் காஸ் பவர் 4 ஆல்ஃபாவை பிரிச்சிங்கன்னா நமக்கு ஈக்குவேஷன் 1 கிடைக்கும்ல. அதாவது ஃபஸ்ட்டு இது நமக்கு கிடைக்கும் டிரைவ் பண்ணது. அந்த 1லேருந்து நம்ம எப்படி கொண்டு வரதுன்னு பார்ப்போம். இப்போ ஃப்ரம் 1லேருந்து போட போகிறேன். சைன் பவர் 4 ஆல்ஃபா ப்ளஸ் சைன் பவர் 4. இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக போட்டுக்கலாம். இந்த மாதிரியும் போடலாம். அப்படியே அந்த சம்மை கண்டினியூ பண்ணிக்கலாம். ரெண்டுமே ஒரே சம்மில் கேட்குறப்போ ஈஸியாக இருக்கும் இப்படி போட்டால். ஸோ இப்போ சைன் பவர் 4 ஆல்ஃபா ப்ளஸ் சைன் பவர் 4 பீட்டா ஈக்குவல் டு இது வரைக்கும் வந்துருச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் என்னென்னு கம்ப்ளீட் பண்ணிப்பீங்கன்னா இப்போ 1 வந்து ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிடுவீங்க இந்த ஸ்டெப்க்கு அப்புறம். அடுத்தது வந்து ஃப்ரம் 1லேருந்து நம்ம என்ன பண்ணுவோன்னா சைன் பவர் 4 ஆல்ஃபா ப்ளஸ் சைன் பவர் 4 பீட்டா மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு 0. இந்த டேர்மை ரைட் ஹேண்ட் சைட் டேர்மை லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா த ஹோல் ஸ்கொயர். இது என்ன ஃபார்மேட்டில் பிரிக்க போகிறோன்னா சைன் ஸ்கொயர் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இந்த டேர்மை நம்ம சென்ட்ரல் எழுதிக்கலாம். ஏன்னா விசிபிளாக பார்த்தோன்னே நோட் பண்ணுறதுக்காக. இது பார்க்க என்ன ஃபார்முலாவாக இருக்குது. a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கா. ஸோ அப்போ சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0வா. அப்போது சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் பீட்டான்னு நமக்கு கிடைக்கும். ஏன்னா இந்த ஸ்கொயர் வந்து அந்த சைட் போகும்போது நமக்கு 0 ஆகிடும். ஆப்வியஸாக நமக்கு 0 ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த நான் ஸ்டெப்பாகவே எழுதுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு 0. அடுத்த ஸ்டெப்பில் இந்த மைனஸ் டேர்ம் அன் சைட் போயிடும். சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் பீட்டா கிடச்சிருச்சா. ஃபஸ்ட்டு நமக்கு சைன் கண்டுபிடிப்போம். நம்ம அந்த மாதிரி போடும்போது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனாக நமக்கு காஸ்ட்டில் கிடச்சிது. இப்போ அதுவே அப்படியே ரிவ்யூ இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதே மாதிரி டிரைவ் பண்ண போகிறோம். அப்போ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா. அப்போ 1 and 1 கேன்சல் ஆகிடும். அகெயின் நமக்கு மைனஸ் அண்ட் மைனஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் பீட்டா. இப்போ இந்த 1 and 2 வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். எதில் சப்ஸ்டியூட் பண்ணணும்னா நமக்கு கொடுத்துருக்காங்கல்ல அந்த ரெண்டாவது இதில் அதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ LHS நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது வந்து காஸ் பவர் 4 பீட்டா பை காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் பவர் 4 பீட்டா பை சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. ஸோ இதில் நமக்கு காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இங்கே வந்து ஈக்குவேஷன் 2 காஸ் பவர் 4 பீட்டா மேலே வச்சுக்கோங்க. காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இஸ் நத்திங் பட் காஸ் ஸ்கொயர் பீட்டா நம்ம ஈக்குவேஷன் 2ல் எடுத்துக்கலாம். அடுத்தது ப்ளஸ் சைன் பவர் 4 பீட்டா கீழே வந்து சைன் ஸ்கொயர் ஆல்ஃபாக்கு பதிலாக கீழே இருக்கிறதுக்கு பதிலாக சைன் ஸ்கொயர் பீட்டா எடுத்துட்டோம். இப்போ அதே மாதிரி கேன்சல் ஆகும்போது பேலன்ஸ் 2 இருக்கும். இங்கே கேன்சல் ஆகும்போது பேலன்ஸ் 2 இருக்கும். காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் இங்கே என்ன இருக்கும் சைன் ஸ்கொயர் பீட்டான்னு கிடைக்கும். ஸோ சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா இஸ் நத்திங் பட் 1. ஸோ RHS. ஸோ அப்படியே நம்ம அந்த இதை மாற்றாமல் நீங்கள் போடலாம். எப்படி போட்டாலுமே நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை டிரைவ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஃப்ரம் 1லேருந்தே நீங்கள் ஈஸியாக இந்த சம்மை வந்து போட்டுடலாம். நீங்கள் இப்படி தான் பிரித்து போடணுன்னு கிடையாது. எப்படி பிரித்தாலுமே ஆன்சர் வரும். ஓகேவா. ஸோ அவ்வளோதான் இந்த சம்.